सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा कुमारगणनाथाम्बा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः शान्तिः स्वस्तिमती कान्तिः नन्दिनी विघ्ननाशिनी तेजोवती त्रिनयना लोलाक्षी कामरूपिणी मालिनी हंसिनी माता मलया चलवासिनी सुमुखी नलिनी दुभ्रूः शोभना सुरनायिका லலிதா சஹஸ்ரநாமத்துல வாக்தேவிகள் சொன்னதான அழகான மந்திரபூதமான நாமாக்கள். அதுல நாம் சதுர்த்த சதகத்துல இருந்துட்டு இருக்கோம். 400ல இருந்து 500 நாமா வரைக்கும் சதுர்த்த சதகம்னு பேரு. இதுல அம்பாளுக்கு சொன்னதான ஒரு சில மந்திரங்கள்ல குலகுண்டாலயா கௌல மார்க்க தத்பர சேவிதா அப்படின்னு விசேஷமாக பல மார்க்கங்கள். இந்த மார்க்கங்களை பத்தி விஸ்தாரமா பார்க்க போறோம். சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தா தட்சிணா தட்சிணாராத்யா இப்படி மார்க்கங்கள் மார்க்க பேதங்கள் அம்பாளை வழிபடக்கூடியதான முறைகள் இவைகள்லாம் விஸ்தாரமா பார்க்க போறோம். அதுல கௌல மார்க்க தத்பர சேவித்தான்னு சந்திரகுலாதி தந்திராஷ்டகம் அப்படிப்பட்டதான அந்த தந்திராஷ்டக ரீதியாக யார் தியானம் பண்றாளோ அவளால சேவிக்கப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். அதற்கு பிறகு அம்பாளுடைய நாமக்கள்ல குமார கணநாதாம்பா, குமாரன் சுப்பிரமணிய சுவாமி, கணநாதர் மகாகணபதி, இவா 2 பேருக்கும் அம்மாவா இருக்கிறவள் அப்படின்னு சாதாரணமா ஒரு அர்த்தம் தெரியுது. குமாராம்பா கணநாதாம்பா. இந்த இடத்துல குமாரன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. லோகத்துல சம்சாரம்னு ஒண்ணு இருந்தா குழந்தைகள் எடுக்கணும்னு ஆசைப்படுறத வழக்கம். இந்த குழந்தைகள் இல்லாத போனா சிரமப்படுறா. குழந்தைகள் பிறந்த பிறகு அவளால டென்ஷன் இருக்கு, வாழ்நாள் முழுக்க அது இருக்கு. ஆனா சாதாரணமாக 2 அம்சங்கள் பார்க்கணும். ஒண்ணு, தாம்பத்தியம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு குழந்தைகள் இருக்கணும். எதற்காக குழந்தைகள்? வயசான காலத்துல இந்த சரீரத்தை விட்டு இவன் தியாகம் பண்ணின பிறகு இவனுக்கு நல்ல கதைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பகுதி. 2வது, நாம் எந்த தர்ம காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கோமோ அது அனுசூதமாக பின்தொடர்ந்து வரணும், அதுக்காக. அப்படி அந்த குழந்தைகளும் தாம்பத்திய சுகமும் ஒன்றாக நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான ஒரு உபாசனை சுப்பிரமணிய உபாசனை. அது முதல்ல. அதற்கு சுப்பிரமணிய உபாசனைக்கு மூலமாக இருக்கக்கூடியது அம்பாள். வள்ளி தேவசேனா சமேதமாக சுப்பிரமணிய சுவாமியை நாம் வழிபடுறோமே, அந்த சுப்பிரமணியத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது அம்பாளுடைய சுரூபம் ஒண்ணு. அதே போலயே வாழ்க்கையில மனுஷாளுக்கு எந்த துறையிலையும் எதை எடுத்தாலும் இடையூறுகள் வரத்தான். இடையூறுகள் வராம இருக்கிறதுக்காக அம்பாளே கணபதி வடிவமாக இருக்கா. முன்னால ஒரு தரம் சொல்லும் பொழுது காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு பாரு. அந்த காமேஸ்வரனுடைய முகத்தை ஒரு மாதிரி பார்த்தாலாம். ராட்சசாலாம் வர்ற சந்தர்ப்பத்துல இனிமேல ஜெயிக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா ராட்சசாள்னா 40 மைலுக்கு 40 மைல் ஒரு பெரிய யந்திரத்தை தயார் பண்ணினான். நம்ம சாதாரணமா யந்திரம் வீட்டுல எவ்வளவு இருக்கணும் அவைகள்லாம் நிர்பந்தம் இருக்கு.
அங்குட்ட பரிமாணத்துக்கு மேல விக்கிரகம் இருக்கப்படாது வீட்டுக்குள்ள பூஜை பண்ணும் பொழுது. இப்படி எல்லாம் சில நியமங்கள் மானாங்குழல்லாம் இருக்கு. யார் யார் பூஜை பண்றாளோ அவளுடைய விரலுடைய ஒரு அளவை வச்சுண்டு அதுக்கப்புறம் விக்கிரகாதிகளையும் யந்திராதிகளையும் பண்ணணும்னு இருக்கு. கோவில்ல இருந்து ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா இந்த ராட்சசால என்ன பண்ணினா 40 மைலுக்கு 40 மைல் பெரிய யந்திரத்தை தயார் பண்ணி ராத்திரியோட ராத்திரி கொண்டு வந்து வச்சுட்டா. இந்த யந்திரத்தினுடைய ஒரு சக்தியினால தேவதைகள் இங்க இருந்து அந்த பக்கம் இருக்கிறவாள அம்பால அடிக்க முடியல. சாதாரண அஸ்திரங்கள்லாம் வேலை செய்யல. ஏதோ பிரம்மாஸ்திரம், வாருணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், பர்ஜன்யாஸ்திரம், கந்தர்வாஸ்திரம் போன்றதான அஸ்திரங்கள் போகலாமே தவிர சாதாரணமான அஸ்திரங்கள் அவ்வளவு தூரம் போகல. ஆகையால் இவாளால அறக்கால ஒன்னும் பண்ண முடியாத நிலையில வந்தாச்சு. அதை தாண்டியும் போக முடியல. அப்ப என்ன பண்ணினா அம்பாளை கேட்கும் பொழுது அம்பாள் என்ன பண்ணினா பரமேஸ்வரன் அப்படி பார்த்தாள். பார்த்த சந்தர்ப்பத்துல பரமேஸ்வரன் ஒரு மாதிரி முகத்தை வச்சார். அந்த முகம் தான் கணபதின்ட்டு. காமேஸ்வர முக ஆலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா இப்படி மகாகணபதி உண்டார். அதனால என்ன அப்படின்னா மனுஷாளுக்கு வரக்கூடியதான பாபத்தினால வரக்கூடியதான இடையூறுகள் எல்லாம் இருக்கே அந்த இடையூறுகள் போகணும்னு ஒரு அனுகிரகம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் கணபதி. அதான் காமேஸ்வர குமார கணநாதாம்பா. இது வரைக்கும் ஒரு நாமம். அதுக்கப்புறம் துஷ்டிகி புஷ்டிகி மதிகி திருதிகி சாந்திகி ஸ்வஸ்திமதி காந்திகி இந்த 7 சேர்ந்து ஒரு நாமம். ஆகையால் அந்த 7 நாமாக்களை தனியா இருந்த போதிலும் அவளை பத்தி தனியா பேச போறோம். இப்பொழுது இந்த நாமாக்க பார்ப்போம். குமாரஹா ஸ்கந்தஹா, குமாரன் சுப்பிரமணிய சுவாமி, கணநாதா கஜானனா, தயோ அம்பா மாதா. ஒண்ணு குத்சிதோ மாரகணஹா ஸ்மர விகார சமூகா. குத்சிதோ மாரகணஹா, குத்சிதம்னு சொன்னா சாதாரணமாக மன்மதனை தான் நம்ம ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மன்மதனையும் தூக்கி போடக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். உலகத்துல மன்மதன் சொன்னா அவரை பார்த்ததுமே எல்லோரும் அவருடைய இடத்துல காம விகாரங்கள் ஏற்படும்னு சொல்றது. அதையும் தூக்கி போட்டு அந்த காம விகாரங்களை கூட வர முடியாம அதை விட ஒரு சக்தியான ஒரு ஸ்வரூபமா இருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் குத்சித மாரஹா குமாரஹா சொல்லிவிட்டு அப்படிப்பட்டதான கணங்கள் பலவிதமான கணங்கள் இருந்த போதிலும் அந்த கணங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றவள் அம்பான்னா அம்மான்னு அர்த்தம் இல்லை. இங்க அம்பான்னா கண்ட்ரோல் பண்றவள். எப்படி பண்ண எதை பார்த்தால் நமக்கு ஆசை உண்டாகிறதோ, எதனால மனசுல ஒரு விகாரம் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்டதான விகாரங்களை ஏற்படுத்தவர்களை எல்லாம் இனிமேல அதெல்லாம் இந்த பக்தாளுக்கு வரப்படாது. ஆகையால் இனிமேல நீங்க உங்களை எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்களா வேணும்னு போனா ஒழிய தவிர உங்களை ஏமாத்தி வசப்படுத்தி ஒத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அந்த கணநாதாம்பாங்கிறதுக்கு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை காட்டி அதை பண்ணி இது பண்ணி ஏமாத்தி விட்டு போறதுங்கிறது உங்க கிட்ட நடக்காது. ஏன்னா புரஸ்தாத் பார்த்தயோ புருஷே நமஸ்குரியா முபர்யதா, முன்னாலையும் பின்னாலையும் பக்கங்கள்லயும் மேலையும் கீழையும் அம்பாள் இருக்காள். ஒழுங்கா ஜபம் பண்றவாளுக்குன்னு வச்சுங்களேன், அதோட சேர்த்துப்போம். ஆனா சாதாரணமா எப்படி அப்படின்னா அம்பாள் எப்பொழுதும் காப்பாத்து. கவசேன ஆவருதோ நித்தியம் எத்திர எத்திர அதிகச்சதி. எந்தெந்த இடத்துக்கு நீங்க போனாலும் எங்க போனாலும் உங்களை காப்பாத்துறதுக்காக எப்பொழுதும் எல்லா பக்கத்திலையும் இருந்துருக்கான் பகவான். ஆகையால் கணநாத கஜானனையோ அம்பா மாதா குத்சிதோ மாரகணா ஸ்மர விகார சமூகா. மனசுனுடைய மாறுதல்களை மனசுனுடைய கொந்தளிப்பை உண்டு பண்ணக்கூடியதான சமூகம் ஏஷாம் எந்த கூட்டம் இருக்கோ தன்னாதா நம்பதே பத்னாதி. எல்லாம் கட்டி போட்டுறது. இதுவா அபிபந்தனே இது தாது. அம்பான்னு நாங்க அம்மான்னு சொல்லுவோம், நீங்க எல்லாரையும் கட்டி போடுறவள்னு அர்த்தம் சொல்றேன். வியாக்கரணத்துல அபிபந்தனே தாத்து இருக்கு. அதனால குமார சப்தேன தத்தைவத்யா அகங்காரோவா கிருஹ்யதே. இன்னொன்னு குமாரம்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமி நம்ம சரீரத்துல அகங்காரத்துக்கு அதிபதி. அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிறவா சாதாரணமா எல்லாரையும் சுப்பிரமணிய சுவாமி வழிபடுங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டார். அகங்காரம் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு அகங்காரம் ஒண்ணு இருக்கு. ஏண்டா
அழகா இருக்கிறவனுக்கு நான் அழகுன்னு ஒரு அகங்காரம், ஒரு கர்வம், அகங்காரம்னு. படிச்சவனுக்கு படிச்சிருக்கேன்னு கர்வம், பணக்காரனுக்கு பணம் இருக்கேன்னு கர்வம். தாய்க்கால இருக்கிறவன் எங்கிட்ட வாலாட்ட முடியாது, எங்கிட்ட 1000 பேர் இருக்கா கொண்டு விடுவான் அப்படின்னு அவருக்கு ஒரு ஜன்மம். விவகாரம் முழுக்க இதெல்லாம் என்ன தெரியுமோ, நான் அம்பாள் போட்ட பிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவைகள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான அற்புதமான ஸ்வரூபம். ஆகையால் அப்படிப்பட்டதான அகங்காரம் கிருக்கியதே ததுக்தம் வராக புராணே. சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன அதிபதி? இவைகள் செவ்வாய் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணுங்கோன்னு சொல்வா. சாதாரணமாக விவாகமாகாது, குழந்தைகள் பிறக்க மாட்டா, இப்படி செவ்வாய் 6ல இருக்கு 8ல இருக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ. 2 6 8 7 12 எல்லா கிரகத்திலும் எல்லா இடத்துலும் சொல்லிட்டு அப்புறம் இந்த மிச்சம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. இவைகள்ல இருந்தா அது செவ்வாய் தோஷம்னு சொல்வா. செவ்வாய் தோஷம் இருந்தான்னா அப்படி விவாகம் பண்ணினாலும் இவர் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல, அவன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னா ஜாதக சாஸ்திரம் ஒன்னும் கவலைப்படப்படாது. ஏன்னா இந்த ஜாதகத்தினாலேயோ அல்லது நட்சத்திரங்கள்னாலேயோ கிரகங்கள்னாலேயோ வரக்கூடியதான எல்லா விதமான அந்த கெட்ட பலங்கள் எல்லாம் அம்பாளுடைய மந்திரத்தை நினைச்ச மாத்திரத்தினால போயிடுறது. புருஷோ விஷ்ணுருத்யுக்தா சிவோவா நாம நாமதா. புருஷோ விஷ்ணுருத்யுக்தா, இந்த புருஷனுக்கு விஷ்ணுன்னு பேரு, இல்ல சிவன் வச்சுங்களேன். அவ்யக்தந்து உமாதேவி ஸ்ரீர்வா பத்மனி வெட்டனா. இந்த புருஷனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான அவ்யக்த தத்துவம் இருக்க தத்தேதம் தது அவ்யாக்கிருதமாசி தன் நாம ரூபாபியாமேவ வியாக்கிரியதா அப்படின்னு அவ்யக்தமா இருக்கிற மாயா தத்துவம் இருக்க, அது அம்பாளா உமாதேவியா இருக்கட்டும் அல்ல மகாலட்சுமியா இருக்கட்டும். தத்சயோகாத் அகங்காரா சக சேனாபதிர்குஹா. அவளால் ஏற்பட்டது இந்த சேனாபதி. இந்த கமாண்டர் சீஃப் ஆஃப் போர்சஸ் அப்படின்னு இருக்காள், மிலிட்டரியில இருப்பாளுக்கு, அவளுக்கு முதல்ல என்ன வேணும்னா அகங்காரம் வேணும். நான் இதை ஜெயிப்பேன் அப்படின்னு என்னாலதான் முடியும்னு ஒரு அகங்காரம் தைரியம் இருந்தா தான் முடியும். ஆகையால் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு அகங்காரம் பேர். தற்கணைஹே நாதான் அதீவ அகந்தாவிட்டான் அம்பதே. அப்படிப்பட்டதான கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியதான அகந்தாவிட்டான், அகங்காரம், அகந்தா நான் எனக்கூடியதான ஒரு கர்வம். இது குறைஞ்சாதான் வேதாந்தத்துல முன்னுக்கு வர முடியும். நான் எனக்கூடியது கொஞ்சம் குறையணும். எல்லா பார்த்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தாளா, அதை கொஞ்சம் குறையணும். உங்களை விட 100 மடங்கு உயர்ந்தவாள்லாம் உலகத்துல இருக்கா, சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்கா. கர்வம் உங்களுக்கு வரப்படாது. வராம உங்களுக்கு சகல க்ஷேமமும் வரும்படி பார்க்கக்கூடியதா திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளை நிஜமா பூஜை பண்றவாளுக்கு அவ எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் அவளுக்கு கர்வம் வர்றதுக்கு வழியே இல்லை. துஷ்டியாதேனே இது வரைக்கும் குமார கணநாதாம்பா இது வரைக்கும் ஆச்சா. இதுக்கப்புறம் துஷ்டியாதீன சப்தநாமானி துஷ்டி புஷ்டி மதி திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி. இந்த நாமாக்கள் எல்லாமே தோஷ போஷ ஞான தைரிய சம கல்யாணவத்வ கமனீயதா வாசகானி சந்தி. துஷ்டி அப்படின்னு சொன்னா சந்தோஷம்னு அர்த்தம். போஷம் அப்படின்னா செழுப்பு செழுமைன்னு அர்த்தம். ஞானம் தெரியும், தைரியம் தெரியும், நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. சமம் புலநடக்கம், கல்யாணவத்வம் வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மையே நடந்து கொண்டு இருக்கிறது. கமனீயதாவாசி பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். கண் பார்வைக்கும் புல்லுங்களுக்கும் அழகா இருக்கா போல ஸ்வரூபம். இவைகள்லாம் இருந்து தாத்ரக் பகவதி ஸ்வரூபத்வாபிப்பிராயேண இப்படிப்பட்டதான பலன்களை அம்பாள் கொடுக்கிறாங்கிற ஸ்வரூபத்துல தாமப்யபிதகதி இவைகளை சொல்றது. மனுஷனுக்கு இவைகள் வேணும். துஷ்டி சந்தோஷம் வேணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மூக்கால் அழுதுண்டே இருந்தா ஞாபகத்துல கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? நீங்க தான் காரணம். ஏன்னா புண்ணியமும் பாபமும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்? உகாபியாமேவ மனுஷ்ய லோகம். இந்த மனுஷ லோகத்துல மானிடனா பிறந்ததுனாலேயே புண்ணியமும் பாபமும் 2 இருந்தது. புண்ணியங்கள் மட்டும் இருந்ததுன்னா தேவலோகத்துல பிறந்திருப்பேள், பாபம் மட்டும் இருந்ததுன்னா நரக லோகத்துல பிறந்திருப்பேள். இந்துவுக்கு எதுக்கு வந்தேள்? இதையும் கலந்து மிக்சராக பண்ணிவிட்டேன். இது கலந்ததுனால என்னாச்சு? புண்ணியமும் வருது, பாபமும் வருது, அதனுடைய பலமான சுகமும் வருது, துக்கமும் வருது. துன்பம் வந்தா அதிகமாக காணப்படுறது, சுகம் வந்தா பொழுது போறது தெரியல. ஆனந்தமா இருக்கிற காலத்து சீக்கிரமா போயிடுது. துன்பம் வந்தா ஒவ்வொரு நிமிஷமும் போறது இல்ல.
ராத்திரி தூங்கினேன்னா 10 மணிக்கு காலமே 6 மணி ஆயிடுது. ஆடாடா நல்லா தூங்கிட்டேனேங்கிறான். இப்பதானே படுத்துட்டு இருக்கா போல இருக்குங்கிறான். ஆனா ஒரு மணிக்கோ 2 மணிக்கு முழிச்சுட்ட பிறகு 5 நிமிஷத்துக்கு லைட் போட்டா கிடையாரம் பார்த்துட்டே இருக்கான். தூக்கமும் வர மாட்டேங்கிறது. என்னடா அது பொழுது போக மாட்டேங்கிறது. ஏன் மனுஷனுக்கு துன்பம் இருக்கும் பொழுது பொழுது போகிறது இல்ல, இன்பம் இருக்கும் பொழுது பொழுது போறது தெரியறது இல்லை. இப்படி அப்படி இல்லாமல் இவனுக்கு மனசுக்கு சந்தோஷம் இருக்கணும். அது தோஷம்னு பேரு. அதே போலயே இருக்கிறது இன்னும் வேணும்னு ஆசை இல்லாம இருக்கணும். அதுதான் அவனுக்கு போரும் எனக்கூடியதான எண்ணம். எப்படி தோஷ போஷ ஞானம் அறிவு இருக்கணும். அறிவோட தைரியம் இருக்கணும். எல்லாம் தெரியும் சார், ஆனா எடுத்து இன்னும் 4 பேர் ஏதாவது நினைச்சுப்படாலும் நம்ம சொன்னா ஏதாவது தப்பாயிடுமா இப்படின்னு சொல்லவே மாட்டேன். அது தெரிஞ்சு சொல்றது ரைட்டா இருக்க தப்பா இருக்க மெல்லமா சொல்லுவோமே, அந்த தைரியம் இல்லை ரொம்ப பேருக்கு. தைரியம். அதுக்கப்புறம் கல்யாணம், சமம், மனசடக்கம், கல்யாணவத்துவம், கவனீயத்துவம், இப்படி ஸ்வரூபங்கள் இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் உங்களுக்கு வருது. இது யாதேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு அம்பாள் தேவதைகள்லாம் ரொம்ப சிரமப்படும் பொழுது அம்பாள்கிட்ட வந்து ராட்சசல் அடி அடிக்கிறான், எங்களுக்கு உன்னால பண்ண முடியலங்கிற பொழுது அம்பாள் தேவதைகள்லாம் வந்து சேர்ந்து கேட்கும் பொழுது அந்தந்த தேவதா சக்தி வடிவமாக அம்பாள் உன்னால ஒவ்வொரு தேவதையிலும் அம்பாளுடைய சக்தி இருக்கு. எல்லா பிராணிலையும் இருக்க, யானையிலையும் தேள்லையும் பாம்புலையும் தேவதைகள், இந்திரன் அக்னி சந்திரன் எல்லாத்துலயும் அம்பாளுடைய ஸ்வரூபம் இருக்கு. அந்தந்த தேவதைகள், ஏன் தேவதைகளை சொல்றேன்னா தேவதைகள் வந்து முறையிட்டா. அம்பாள் சொல்றா உங்களிடத்திலேயே இருக்கப்பா, நீங்க கவனிக்கல. இந்திரனுடைய சக்தி, அக்னியுடைய சக்தி, சூரியனுடைய சக்தி, கௌபேர இடத்த நாசிகா, குபேரனுடைய சக்தியிலிருந்து அம்பாளுடைய மூக்கு உண்டாச்சான். அந்தந்த தேவதைகளை என்ன பண்ணினா தெரியுமா, நான் அந்தந்த அவாவாளுடைய சக்திய ஆயுதமா கொடுத்தா. இதனால என்ன தெரிகிறது, நம்மள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு, தைராதம் சாப்பிட்டு மூடி வச்சிருக்கோம், உபயோகப்படுத்துறதில்லை. அந்த அம்பாளுடைய எல்லாமும் சேர்ந்த ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திய ஸ்தோத்திரம் பண்ற. யாதேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா, எல்லோருடைய சரீரத்திலையும் துஷ்டி சந்தோஷத்துல இருக்கா. யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு பல உருவங்கள். இந்த ரூபங்கள் எல்லாம் அம்பாளுடைய ஒரு சக்தி நம்ம சரீரத்துல இருக்கு, நம்ம உபயோகப்படுத்தல, தெரிஞ்சுக்கல. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா, ஞானத்துக்கு ஞான ரூபேண சம்ஸ்திதான் இல்ல, புத்தி ரூபேண சம்ஸ்திதா. அப்படி யாதேவி சர்வபூதேஷு திருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு அந்தந்த உருவமாக அம்பாள் நமக்குள்ள இருக்கா. அந்தந்த செயலை செய்யும் பொழுது நாம பாட்டுக்கு ஓஹோன்னு நினைக்கிறோமே தவிர, நான் பண்றேன்னு நினைக்கிறேனே தவிர அது அம்பாள் நமக்கு கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம்னு நினைக்கல. துவம் ஸ்ரீ துவம் ஈஸ்வரி துவம் ஹ்ரீ துவம் புத்திர் போத லட்சணா லஜ்ஜா புஷ்டி ததா துஷ்டி துவம் சாந்தி சாந்தி ரேவதா. அதே மார்க்கண்டேய புராணம் தான் துர்கா இத்தனையும் சொல்றது. இங்க இருக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் அங்க இருக்கு, அங்க இருந்து அந்த புராணத்துல சொல்லப்படுறது இத்தியாதி. நமக்கெல்லாம் இந்த துர்கா சப்தம் தெரியும். ஏன் தெரியுமா, இத பாராயணம் பண்றோம். பாராயணம் பண்ணினா அஷ்டைஸ்வரியங்களும் வரும். அஷ்டவியாஞ்ச நவமியான் சதுர்தசியாஞ்ச ஏகரூபதா அப்படின்னு சொல்லி அதை தியானம் விடாம பக்தியோட பாராயணம் பண்றேன்னா நிறைய ஐஸ்வர்யங்கள் செழிச்சு இருக்கும். தெரியாது அது எப்படின்னு ஒரு 5 வருஷம் விடாம பண்ணணும். இது இப்படி இருக்கா. இதே மாதிரியே அம்பாளுக்கு சொல்றதெல்லாம் பரமேஸ்வரனுக்கும் உண்டு. அதனால எல்லாம் ஸ்திரீகளுக்கு தான் நினைக்காதீங்க, புருஷாளுக்கு ஆரம் முழுக்க. அந்த புருஷாளுக்காக சிவன் பண்ணினதான மகாத்மியம் இதே மாதிரி இருக்க. இதுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷனா இருக்கக்கூடியதான கிரந்தம் மல்லாரி மகாத்மியம்னு பேர். இதே போலயே இங்க நமஸ்தே 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 நமோ நம நமோ தேவிய நமோ தேவாய நமோ தேவாய நமோ தேவாய நமோ நம அப்படின்னு யோதேவ சர்வபூதேஷு துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமோ தேவோ நமோ தேவோ நமோ தேவோ நமோ நம இப்படின்னு வரிசையா இங்க வரும். இதே போலயே 13 அத்தியாயங்கள். இதே போலதான் ராட்சதால கொள்வது இப்படி ஒரு சரி. அதுக்கு மல்லாரி மகாத்மியம்னு பேரு.
அந்த மல்லாரி மகாத் யோதேவ சர்வபூதேஷு தோஷரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமஹ இப்படி எல்லாம் அங்க அந்த கிரந்தங்கள்லயும் இருக்கு. ஆகையால் சைவாகமத்துக்கும் சாக்தாகமத்துக்கும் ரொம்ப சமீபமான ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே இந்த நாமாக்கள்லையும் 391வது நாம துஷ்டஹா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, அதே போலயே அடுத்த நாம புஷ்டஹா துஷ்ட புட்ட சுபேஷணா. என்ன சுவாமி இங்க என்ன சொல்லியிருக்கோமோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அதே நாமாக்கள் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடியதான 1000 நாமாக்களையும் எடுத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கு. ஆனால் அதுக்கு வேற பலம், இதுக்கு வேற பலம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எதுக்காக சொல்லப்பட்டத? மனசாந்திக்காக சொல்லப்பட்டது. தர்மபுத்திரர் இத்தனை 18 அட்டோமணி சைன்யமா அழியறதுக்கு நான் தானே காரணம். அகங்காரம் பார்த்தேன் அழிஞ்சு விட்டாரு. ஒருத்தர் எத்தனை குதிரை, எத்தனை யானை, எத்தனை வீராள் எல்லாம் போயாச்சு. ராஜ்யம் வேணும் நினைச்செழுப்பா இருக்குன்னு ஒருத்தர் ஒரு புருஷனும் கிடையாது. எல்லா ராஜ்யத்திலயும் பிராணம் போயாச்சு. அப்படி ஒரு ராஜா இப்படி போயாச்சு. உலகம் முழுக்க எவ்வளவு நஷ்டம் ஆயிடுது. இப்ப நான் கடைசியில பார்த்தா என்ன ஜெயிச்சோம்? ஜெயிக்க முடியாதான்னு ஒரு பரிస్థితి ஒண்ணுமில்லை, எல்லாமே போயிடுத அப்படின்னு பகவான்கிட்ட வந்து கலர்ற. பகவான் சொல்றார், நீங்க வாங்க என்னோட. இவர் ஏதோ கீதோபதேசம் பண்ணுவார்னு பார்த்தார். எங்கிட்ட வாங்கோன்ட்டார். கூட அடிச்சுன்னு வர்றோம் கரகரான்னு சங்கிரஹித்வா கையை முடிச்சுட்டு அங்க அம்பு படுக்கல படுத்துட்டு இருக்கார் பீஷ்மாச்சார். அவர்கிட்ட போய் கேட்க எல்லா கர்மத்தையும் சொல்றார். இங்க உடம்புல முழுக்க அம்பு தச்சு இருக்கு. 865 அவருடைய பிளட் டெஸ்ட் இல்ல, அவருடைய வயசு என்ன வயசு? அவ்வளவு வயசு படுத்துட்டு இருக்கார். ஆனா சர்வதா சர்வகாலமும் மனசுல பகவான் இருக்கு. என்னுடைய வார்த்தை, தங்களுடைய வார்த்தைய தோக்கடிச்சு என் வார்த்தையை ஜெயிக்கிறதுக்காக தாங்கள் இன்னைக்கு ஆயுதத்தை எடுத்துறேன்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ற. பாரத யுத்தத்துல ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணார். பண்ண வச்சு விட்டாரு, எடுத்து விட்டாரு பகவான். பகவானா எடுக்கல, சக்கராயுதம் வந்து நின்றுடுது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த பகவான் இவர் வந்திருக்க கர்மத்துல சந்தேகமான முழு 2 பருவம் நான் சொல்றேன். சாந்தி பருவா முழுக்க, ஆனுசாசனிக்க பருவா முழுக்க எல்லா தர்மங்களும், ராக தர்மங்கள், பிராமண தர்மங்கள், ஸ்ரீ தர்மங்கள், குல தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், அதனையும் கதை கதையா சொல்லி நமக்கு கடைசியில் எல்லாத்தையும் கேட்டு கர்மத்தினால மட்டும் மன சந்தோஷம் வரல. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு கேட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே. பகவான் பக்கத்தில் நிற்கிறார். அவர் பக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் என் பக்கத்தில் நிக்கிறாரு. நான் படுத்துட்டுதான் பகவான் நிக்கிறார். என்ன கருணை பார்க்கணும். பகவான் படுத்துட்டுதான் நம்ம போய் நேரம் இருந்து சேவிக்கணும். அனந்த பத்மநாப சுவாமி அவர் படுத்துட்டு இருப்பார். நம்ம நின்று குனிஞ்சு அவருக்கு கால கீழ் வந்து சேவிக்க வேண்டி இருக்க. என்னால எழுந்துக்க முடியல. என் பக்கத்துல நிக்கிறார் அவர். நீங்க வந்து யாரு தெய்வம்னு கேட்கறல. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சுவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்தியோர்மானவா சுபம். இன்னைய இப்படி கேட்கிறேன். யாருன்னு கேட்டேன். கஹான்னு தான் பதில். கிம்னு கேட்டேன், கஹாத பதில். இவர் தான், வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு கைய காட்டி பகவான் சொல்றார். பகவான் அப்படியே சொல்றார். கண்ணால ஜலத்தை விட்டார் பகவான். உமக்காக நான் 1 மாசம் நிக்கிறேங்கிறார் அவர். பீஷ்மாச்சாரியர் நினைச்சாரா கீழே விழறப்ப அந்த சக்கராயுதத்தோட பார்த்தார் இல்லையா, அந்த பார்த்ததுமே ஒரு க்ஷணம் மனசு வச்சார். என் சரீரத்துல பிராணம் போகும் பொழுது எனக்கு இந்த காட்சி வரப்படாதா? எப்ப நீ பிராணனை விடுவேன் நான் எதுக்க வரணுமேன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் விடுறா போல இல்ல. இத்தனை வயசானாலும் இன்னும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஆசை போல பாருங்க. அறுபாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்ய பவத்பிரபோ. என்ன உள்ளூர் அம்பாளுடைய பக்தர், ஆனா இவர் விஷ்ணுவை பூஜை பண்ணணும். அதனால இந்த நாமாக்கள் அப்படியே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கரெக்டா எடுத்து பார்த்தேன்னா
632 நாமாக்கள். இந்த விஷ்ணு லலிதா நாமாக்கள் எல்லாம் அப்படியே தெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு. இங்க துஷ்டி புட்டேங்க போல அங்கே துஷ்ட புட்ட சுபேட்சடா அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இத்தியாதி தேவி பாகவதே திருத்தீய ஸ்கந்தே எப்படி புத்தி கீர்த்திர் லட்சுமி சக்தி ஸ்ரத்தா மதி ஸ்ருதி. மதின புத்தி அறிவுன்னு அர்த்தம். சர்வேஷாம் பிராணினாம் சாம்பா பிரத்யக்ஷம் தன்னிதர்சனம் அப்படின்னு பத்ம புராணத்துல அதே மாதிரியே தேவி கஷேத்திரகட நாவசரே அம்பாளுடைய கஷேத்திரங்கள் எங்கெங்க எந்தெந்த அம்பாள் இருக்கிற இடத்துல துஷ்டிகி வத்ரேஸ்வரே ததா வத்ரேஸ்வர கஷேத்திரத்துல துஷ்டி. அதே போல தேவதாருவனே புஷ்டிகி தேவதாருவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே புஷ்டிங்கிற மாதா. திருத்தி பிண்டாரக கஷேத்திர இதெல்லாம் எங்க இருக்குன்னா தேடிதான் பார்க்கணும். இனிமேல் இத்தேவம் தத்தத் கஷேத்திர அதிஷ்டாத்ரியாக அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பகவத்யா நாமா யுக்தம். இப்படி துஷ்டிகி புஷ்டிகி அர்த்தம் எடுத்து மதிஹி வாயு புராணே நிருச்சதே விபக்திமானம் தனுதே விபாகம் மன்யதே பித புருஷோ போக சம்பந்த தேன சாதோ மதி ஸ்மிருதா விவர்த்தி மானம் மனுதே. யாருக்கு மானம் மனுதே, இன்னருக்கு இததான் பண்ணணும் இவ்வளவள கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ விபாகம் மன்யதே பித பிரிச்சு கொடுக்கறதுக்கும் புருஷோ போக சம்பந்த தேன சாதோ மதி ஸ்மிருதா புருஷனுக்கு என்னென்ன போகம் வரணும், எப்பப்ப எந்தெந்த சுகம் வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய காசு வந்திருக்கு. 4 பேர் அதை கவனிக்கலன்னா நமக்கு மனசு கவலையா இருக்கு. உங்கள்கிட்ட காசு இருக்கு 4 பேர் சொல்லி ரொம்ப பணக்கார அளவா அப்படின்னு 10 தடவை சொன்னா ஒரு சந்தோஷம். உங்கள்கிட்ட காசு இருக்கிறது யாரும் கவனிக்கலன்னு என்னடா இது பிரயோஜனம் இல்லை இப்படி எல்லாம் இருக்கோ இல்லையோ லோகத்துல. அதான் மானசம் போக சம்பந்த தேனதா சௌபதி ஸ்மிருதா அப்படின்னு. தஸ்யாஸ்த தேவி ரூபதா சூத சம்ஹிதாயாம் இப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கு, இது அம்பாளுடைய வடிவமா இருக்கு என்று சூத சம்ஹிதையில சொல்லிருக்கு. யான பூதி ருதிதா மதி பரா வேதமான நிரதா சுபாவா தாமதீவ சுகதம் பயம் சிவாம் கேசவாதி ஜன சேவிதாம் நுமஹ. யானுபூதி ருதிதா மதி மனுஷனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, அனுபூதி. அனுபூதினா எக்ஸ்பீரியன்ஸ். பரா வேதமான நிரதா சுபாவா வேதங்கள் என்ன சாஸ்திரங்கள் என்ன தானா முகத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அது எப்படி வருது, அது அம்பாள் அனுகிரகம். கங்கா பிரவாகமா வருது. எந்த விஷயம் சொன்னாலும் வந்துட்டு இருக்கு. இது அங்கே சொல்லியிருக்கேன், இது எங்கே சொல்லியிருக்கேன், இது என்ன அம்பாளுடைய அனுகிரகம். காமதீவ சுகதம் பயம் சிவாம் இப்படிப்பட்டதான அம்பாளை யாருடைய அனுகிரகத்தினால இப்படி வருதோ அப்படி அம்பாளை கேசவாதி ஜன சேவிதாம் நுமஹா. கேசவாதி ஜன சேவிதாம் எல்லா தெய்வங்களும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு எல்லா தேவதைகளும் சேவிக்க கூடியதான அம்பாள் இருக்கலாம். அந்த அம்பாளுக்கு மதின்னு பேர். இதே மதிங்கிற நாம இன்னொரு இடத்துல இருக்கு. ஸ்வாஹா ஸ்வதா மதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதிர் அனுத்தமா. பாஸ்கரர் முதல்ல என்ன சொல்லிருக்க, சொன்ன நாமாவே என்னதான் சொல்லக்கூடாது. வாக்தேவிகள் அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னீரு. இங்க மத்தின்னு வருது, அங்கேயும் மத்தின்னு வருது, என்ன பண்றதுன்னு இல்ல. இங்க மத்தின்னு வச்சுங்க, அங்கே அமத்தின்னு வச்சுக்கோங்க. ஸ்வாஹா ஸ்வதா அமதிர் மேதா ஸ்ருதி ஸ்மிருதிர் அனுத்தமா அங்கே அமத்தின்னு பிரிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா வரப்ப சொல்லுவோம். சொல்லிட்டாரு சாந்தி ஸ்வஸ்திமதே காந்தி நந்தினி விக்ன நாசினே. அடுத்த நாம சாந்தி 447வது நாம. சாந்தி ஸ்வஸ்திமதே காந்தி நந்தினி விக்ன நாசினே. சாந்தி சப்தேன வாயவீய கலா விசேஷா கத்தியதே. வாயுனுடைய கலை. கலான்னு சொன்னா பகுதின்னு அர்த்தம். பிராண அபான வியான உதான சமான நாக கோர்ம கர்கர தேவதத்த தரஜய சம தம திதிக்ஷா ஸ்ரத்த இவைகள்லாம் வாயுனுடைய கலைகள். அந்த கலைகள்ல சாந்தின்னு ஒரு கலை. ததுப்தம் சைவாகமே மலமாயா விகாரௌக சாந்தி பும்ச புனர்யயா சாகலா சாந்திரித்யுக்தா சாதிகாராஸ்பதம் பதம்.
மலமாயா விகாரௌக சாந்தி. மனுஷனுக்கு ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான 3 மலங்கள் உண்டு. அந்த மலங்களை அது மாயினால வந்ததான மாயா விகாரை. மாயிக மலம் தான் பிரதானம். அதனுடைய விகாரமான அந்த கூட்டத்தினுடைய சாந்தி அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால மாயிக மலம் சோதையாமி ஸ்வாஹான்னு சொல்றோம், அத்தனையும் போயிடுது. பும்ச புனர்ய சாகலா சாந்தி ருக்யுக்தா. இப்படிப்பட்டதான அம்பாளுடைய கலைக்கு சாந்தி கலான்னு பேரு. சாதிகாராஸ்பதம் பதம். இது அடைஞ்சவாளுக்கு சாதிகாரமான ஒரு பதம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலை வருகிறது அப்படின்னு. இங்க மட்டும் இல்ல, பிருஹத் பாராசர ஸ்மிருதாவபி. பராசர ஸ்மிருதியில தசபஞ்ச அங்குள வியாப்தம் நாசிகாயாஹ பஹிஸ்திதம் ஜீவோ யத்ர விசுத்யேத சாகலா ஷோடசி மதா. 16 கலைகள்ல ஒரு கலை இந்த சாந்தி கலா. இந்த சாந்தி கலாங்கிறது எப்படி? ஒரு புருஷன் மூச்சு சாதாரணமா விடும் பொழுது அவனுடைய மூக்கு நுனியிலிருந்து 16 அங்குலம் அது வரைக்கும் காத்து வர, 15 அங்குலம் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த காத்தானது வெளிக்காத்தோட ஒண்ணா போயிடும், அதுக்கு மேல வராது. நீங்க சாதாரணமா மூச்சு காத்து விட்டுனால் 15 அங்குலம் வரைக்கும் தான் அதனுடைய எஃபெக்ட பஞ்சு வச்சா ஆடும், அதுக்கப்புறம் ஆடாது. ஏன்னா வெளிக்காத்தோட சேர்றது. இந்த 16வது கலை எங்க சேர்றதோ அதான் சாந்தி கலை. அதான் புருஷஸ்ய தச அங்குல வியாப்தம் தச பஞ்ச 10 5 அங்குல வியாப்தம் நாசிகாயா பகிஸ்திதம். நாசிகா முக்குருணி, அங்கிருந்து பகிஸ்திதம் ஜீவோ யத்ர விசுத்யேத. இப்படி பண்ணலையானால் அந்த இடத்துல ஜீவனுக்கு விசுத்தி ஏற்படுகிறது. விசுத்யேதா அது எப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்றோம். சாகலா ஷோடசி மதா அப்படின்னு இதி பிரகிருத்யா சாகசாந்தி பிரகீர்த்திதா இத்யந்தம் அப்படின்னு. இந்த கலைகள்ல நாம பூஜையில உபயோகப்படுத்துறோம். விசேஷார்த்தியம்னு ஒண்ணு அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றது, அதுக்கு முன்னால ஒண்ணு சாமானியார்த்தியம்னு பேரு. இந்த 2 அர்க்கியங்கள் தான் அம்பாளுக்கு கொடுக்கு. அர்க்கியம்னா என்ன? அர்க்கம்னா பூஜா, பூஜா யோக்கியம் அர்த்தம். அப்படி பூஜைக்கு உகந்ததுன்னு அர்த்தம் அர்க்கியம்ங்கிற பதத்துக்கு. அது சங்கத்துல ஜலத்தை வச்சு ஒரு சாமானியார்த்தியம்னு சொல்றோம். அம்பாளுக்கு என்று விசேஷமாக திருப்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் விசேஷார்த்தியம். இந்த விசேஷார்த்தியமானது எப்படி? உங்களுடைய சகசிராரத்திலிருந்து குருபாதங்களை தியானம் பண்ணும் பொழுது அங்கிருந்து வரக்கூடியதான அமிர்தத்யதாரா பகுதா தோகமானம் கரணம்னோ லோகே அப்படின்னு அங்கிருந்து வெளி கொட்டக்கூடியதான எந்த ஒரு அமிர்தம் இருக்கோ அந்த அமிர்தத்தினால அம்பாளுக்கு பூஜை. அதான் விசேஷம். ஆனா குருபாதுக்கு நினைச்சாத்தானே, குருவை நினைச்சாத்தானே. அதுக்கப்புறம் இது சாதாரணமாக எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அதற்காக அதுக்கு பிரதிநிதியாக ஒரு பஞ்ச திரவியங்களை வச்சுண்டு, ஏன்னா அந்த பஞ்ச திரவியங்கள் குருபாதங்கள்ல ஒவ்வொரு பாதத்துக்கும் 5 விரல் இருக்கு. இந்த அந்த 5 விரலும் சிவ சக்தி சாமரஸ்யமா இருக்கு. ஆகையால் ஒரு 5 திரவியங்கள் கத்தூரைக்காய அப்படின்னு சொல்லி ஏதோ திராட்சை பழம் கல்கண்டு இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றோமோ அவைகள்லாம் போட்டு விசேஷார்த்தியம்னு ஒண்ணு பண்றா. இந்த விசேஷார்த்தியத்துக்கு கலைகள்னால பூஜை பண்ணணும். என்னென்ன கலைகள்? வன்னி கலைகள், அக்னி கலைகள் 10, சூரிய கலைகள் 12, சந்திர கலைகள் 16, பிரம்ம கலைகள் 11. 10 கலைகளும் ஒரு மந்திரமும். அதே போலயே விஷ்ணு கலைகள் 10 அதோட 1, அதோட ருத்ர கலைகள் 10 ஒரு மந்திரம் பிரம்மகம்மிதானே அப்படின்னு. ஈஸ்வர கலைகள் 4 அதுக்கு ஒரு மந்திரம். அதுக்கப்புறம் சதாசிவ கலைகள் 16 கலைகள் 1. மொத்தம் 94 மந்திர 94 மந்திரங்கள். 94 எண்ணி நீரான் இங்க புத்தகத்துல இருக்கு, யாரும் பார்க்கறதுல இருக்க 94 மந்திரங்கள் கலைகளை வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது சுத்தி பண்றோம். விசேஷார்த்தியத்தை சுத்தி பண்ணின பிறகு அந்த சுத்தி பண்ணது எங்கிருந்து வந்தது? குருபாதத்துல இருந்து வந்தது. ஆகையால் தான் குருபாதத்துக்கு முதல்ல பூஜை பண்றேன். ஏன் குருபாதத்துக்கு முதல்ல பண்ணா? அம்பாளுக்கு முன்னால குருபாதத்துக்கு என்னமோ மனசுல சந்தேகங்கள் வந்தா இல்லையோ, எங்க இருந்து உண்டானதோ யோனி மதிஜேகான்னு வேதத்துல சொல்லியிருக்க. எங்க இருந்து முதல்ல வந்ததோ அங்கிருந்து அதை கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு மீமாம்சா நியாயங்கள் இருக்கட்டும். நமக்கு அது வேண்டாம்.
இப்படி இந்த சதாசிவ கலைகள், அந்த கலைகள்ல 4வது கலை சாந்தி கலை. நிவர்த்தி கலா, பிரதிஷ்டா கலா, வித்யா கலா, சாந்தி கலா, இஞ்சிகா கலா, தீபிகா கலா, ரோதிகா கலா, மோதிகா, இப்படி சொல்லிட்டே இருக்கு. என்ன முதல்ல உங்களுக்கு அம்பாள் அனுகிரகமோ குரு அனுகிரகமோ கிடைக்கணும்னா என்னென்ன நிவர்த்தி வேணும். இது வேணும், அது வேணும், அது வேணும், அங்கே வேணும், அதை சம்பாதிக்கணும், இதை வைக்கணும், இதை பார்க்கணும், சொல்லங்கள்லாம் என்ன ஒவ்வொரு சொல்லணும். இந்த எண்ணங்கள் விட்டு அக்கடான உட்கார்ந்து பார்த்தா ஏகாந்தே சுகமஸ்யதாம் பரதரே தத்தமாதீயதாம் அப்படின்னு போரும் எனக்கூடியதான மனசாந்தி வர்றதுங்கிறது சதாசிவ கலையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்த பிறகு பிரதிஷ்டா, ஒரு இடத்துல பிரதிஷ்டிதமா இருக்க. இந்த பிரதிஷ்டை வந்த பிறகு என்ன வித்யா, அது வரைக்கும் நீங்க வாச்சது படிப்பு, இப்ப வர்றது வித்யா. படிப்புக்கும் வித்யாக்கும் என்ன வித்தியாசம்? டெய்லி நூற்று பண்ணிட்டே இருந்தா ஞாபகம் இருக்கிறதுக்கு படிப்புன்னு பேர். தன் அனுபவத்துக்கு எப்ப சொன்னாலும் எங்க கேட்டாலும் எதை சொன்னாலும் அனுபவத்துல சொல்றா பார்த்தா அது வித்யா. ஒன்னு நாலேஜ், இன்னொன்னு விஸ்டம்னு எதை சொல்றேன்னு பார்த்தா அது ஏதோ அவனுக்குதான் புதுசா பதங்கள் இருக்குன்னு எங்களுக்கு இல்லாத பேசிட்டு இருக்கேன். எங்க சம்ஸ்கிருதத்துல இல்லாத பதங்கள்ல இங்க இந்த ஞானம் விஞ்ஞான சகிதம், பகவத்கீதையில ஞானம்னு சொன்ன போறாதா, விஞ்ஞான சகிதம், அனுபவாவசானமான விஞ்ஞானமா சொல்லிட்டு இருக்கேன். புத்தகத்தினுடைய படிப்பு இல்ல, புத்தகத்துல அப்படிதான் சார் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லப்படாது. ஏன் இப்படி இருக்குங்கிறது பதில் சொல்லி கொடுக்கும். அதுக்காக நீங்க கண்டுபிடிக்கணும். ஜென்மம் முழுக்க யோஜனை பண்ணி பண்ணி வரணும். ரொம்ப அழகு வித்யா. இப்படிப்பட்டதான அறிவு வந்த பிறகு அனுபவாவசானமாக இது இப்படித்தான் இருக்குன்னு ஒரு ஞானம் வந்தது பார்த்தா, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடியதான ஒரு நிலைக்கு சாந்தி. இனிமேல் உலகம் ஒண்ணு உங்களை அசைக்காது. யாரு எதை சொன்னாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா உள்ளூர புங்கானுபுங்க விஷய தத்பரோபி பிரம்ம அவலோகன செய்ய யோகி. யாரு எது சொன்னாலும் அனுபவம் இப்படித்தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு சொல், அது சாந்தி கலை. அது அம்பாண்டிய சொல்லுவோம் சாந்தி. இப்படி சாந்தினாச்சு. அடுத்தது ஸ்வஸ்திமதி. அம்பாளுடைய பேர் என்ன? ஸ்வஸ்திமதின்னு. நம்ம ஸ்வஸ்தின ஸ்வஸ்திக்குன்னு ஒரு ஞானம் வரும். இந்த ஸ்வஸ்திக்குங்கிற பொம்மைய நீங்க என்ன பிள்ளையாருக்கு போட்டு இருக்க இல்லையா? ஸ்வஸ்திக்குங்கிறது சாதாரணமா. இதே மாதிரியே ஜெயின மதத்திலயும் அவள் போட்டு இருக்கா. ஆனா உங்களது சவ்யமா இருக்கு, அவளது அபசவ்யமா இருக்கு. கொஞ்சம் கவனிக்கணும். உங்களது கிளாக் வைஸா இருக்கு, அவ ஜெயினா எல்லாம் போட்டதுன்னா ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு. நான் பார்க்கவே இல்லைன்ட்டார் ஒருத்தர். கேட்டா ஜெயின கிரந்தம் ஒருத்தருக்கு பாடம் சொன்னேன். அந்த கிரந்தத்துல இருக்கு இவெல்லாம் விநாயகருக்கு இத போட்டிருக்கா, நாங்க அபசவ்யமாக போட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, பிள்ளையானவர் அவர் லௌகிகமான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கார், எங்களுக்கு மோட்சம்தான் பிரதானம், ஆயால் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ சொல்லியிருக்கார். கர்ம கீர்த்தி அவள்லாம் நிறைய பௌத்த மதம் ஜெயின மதம் இவைகள்லாம் ரொம்ப இந்த ஸ்வஸ்திக யந்திரத்தை விசேஷமாக சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஸ்வஸ்திக்கிறது அம்பாளுடைய யந்திரம். அதான் ஸ்வஸ்திமதி. துஷ்டு அஸ்தி சத்தா, து அஸ்தி ஸ்வஸ்தி. எப்படி இந்த ஸ்வஸ்திகம்னு சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம்? து அஸ்தி இருக்கிறது நன்றாக இருக்கு. சத்தா தத்வத்வேனவா ஸ்வஸ்திமதி. சத்தாயாக சோபனத்துவம் இருக்குங்கிறதுங்கிறது அதுல சோபனமான இருக்கு, இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு இல்ல, எப்பொழுதும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு, எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கு. அதனால ஸ்வஸ்திமதி. சாதாரணமா இருக்கிறது இல்ல, எல்லாம் காயத்துல பாம்பு கூட அந்த சமயத்துல இருக்கு, சொப்னத்துல நீங்க பாக்குற புத்தகங்கள் அப்ப இருக்கு. அப்ப இருந்தா போதா சார், எப்பவும் இருக்கணும். எனக்கு மனசாந்தி எப்பொழுதும் இருக்கணும், எனக்கு பகவானுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கணும், பகவானுடைய எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். அது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். ஒரு கடமும் அவருடைய எண்ணம் நம்ம மனவிட்டு போகக்கூடாது. அப்படி இருந்தா தான் நிஜமான சாந்தி. அதான் சொல்றார், சத்தாயாக சோபனத்துவம் பாரமார்த்திகத்துவம் வியாபாரிக சத்தா அதிக சத்தா கத்துவம். இப்படி சொல்றாங்க. வியாபாரிக சத்தையை விட அதிகமானது விவகார காலத்துல இருக்கிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கிறது. பிராணாவை சத்தியம் தேகாமேக சத்தியம். இது எங்க சொல்லிருக்க? மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல பிருகதாரண்ய கோபனிஷத்துல பிராணாவை சத்தியம், பிராணங்கள் தான் சத்தியம்.
தேசாமேஷ சத். இங்க பிராணம்னா ஹிரண்யகர்ப்பர். அவர்தான உலகத்தை உண்டு பண்ணிட்டு அவர்களை விட இவர் ஒருத்தையான சத்தியம், அவரையும் உண்டு பண்ணினவர். தேசாமேஷ சத்தியம் தத் சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு இது ஸ்ருதே. ஸ்வஸ்தி ஆசி க்ஷேம நிஷ்பாப புண்ணிய மங்கள வாசக. ஸ்வஸ்திங்கிறதுனா ஸ்வஸ்தி நோமி மேதா அப்படின்னு வேதம். அப்படி எல்லாத்துக்கும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்லக்கூடியதான அந்த வேதங்கள்லாம் என்ன சொல்றது? அம்பாளை பிரார்த்திக்கிறது ஸ்வஸ்திங்கிற நாமாவனால. இப்படி ஸ்வஸ்தி நாமா இது யாஸ்கா. வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினவும் யாஸ்காச்சாரியரும் ஸ்வஸ்தி என்ற அவிநாசி நாம. அவிநாசிவா ரே ஆயாத்மா அனுச்சித்து தர்மா யாஜ்ஞவல்கியம் சொல்றார். இந்த மைத்திரேயி பிராமணத்துல மைத்திரேயிக்கு சொல்லும் பொழுது மைத்திரி திடீர்னு நிக்க வச்சு கேட்டுட்டா, என்னன்னா பிராணம் போன பிறகு அறிவில்லையேன்னு சொல்லிட்டார் இவர். பிராணம் போன பிறகு இது மேல இந்த அறிவு காணப்படலைன்னு அந்த அம்மா பிடிச்சுட்டா. என்ன எனக்கு முன்னால முன்னால முரணா சொல்றேன், விஜயானகனம் வாரேமாத்மான்னு சொன்னேன் முன்னால. பிரேத்தியம் ஜாஸ்தி மரணானந்தரம் அறிவு ஒன்றும் காணப்படலைன்னு நேரம் முன்னாலும் பின்னாலும் விரோதமா பேசினா என்னவா புரிஞ்சுப்பாள் சொன்னார். அப்பதான் அதிருஷ்டோ திரஷ்டா அஸ்ருதோ ஸ்ரோதா அமதோ மந்தா அவிஜாதோ விஜாதா அப்படின்னு சொல்லி விநாசி அஸ்தி அவிநாசி வாரேயமாத்மா அனுச்சித்து தர்மா. இந்த ஆத்மா இருக்கு, அதுக்கு விநாசம் இல்ல. சரீரம் போகலாம், அது போகாது. ஏன்னா அதை அழிக்கக்கூடியதான பொருள் உலகத்துல இல்ல. ஒரு பொருள் அழியணுமேயானால் அது தானே அழியாதுன்னு அதை அழிக்கக்கூடியதான பொருள் ஒண்ணு இருக்கணும். இரும்பு இருக்க, அந்த இரும்பை துரு பிடிக்கிற போல காத்தும் மற்ற பதார்த்தங்களும் செய்யணும், அப்பதான் துரு பிடிக்கும். அதே போல எப்படிப்பட்டதான பதார்த்தமா இருந்தாலும் அது அழியணுமேயானால் அதுக்கு இன்னொரு பொருள் இருந்தா தான் அழியும். அதை அழிக்க வைக்கக்கூடியதான பொருள் ஒண்ணு இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் வச்சுவிடும், அவ்வளவு பாப்பாத்மா. இப்போ என்ன அது விவகாரம் என்னன்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற. அதுதான் ஸ்வஸ்திமதி. அதுக்கப்புறம் காந்தி சாந்தி ஸ்வஸ்திமதி. அடுத்த நாம இதத்தான் காந்தி. அந்த மங்களகரமான ஸ்வரூபம் எங்க இருக்குன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒழித்து கொண்டிருக்கு. ஆனா நீங்க பார்க்கல. நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கணும் இல்லையா? நான் இல்லாத நிலை எனக்கு சமயம் இருக்கா உங்களுக்கு? என்ன பண்றேன்? தூங்குறேன், யாரு? நான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்துட்டு இருக்கேன், யாரு? நான். என்ன பண்றேன்? ஒண்ணும் பண்ணல, யாரு? நீங்க. இந்த நான் சொல்லாத போறாலும் நான் இருக்கா இல்லையா? என்ன பண்ணிருக்கேன்? தியானம் பண்ணிட்டு இருக்கேன், யாரு? நான். எந்த செயல் சொன்னாலும் நான் பின்னால் தொக்கி நிக்கிறதா இல்லையா? அதான் பிரகாசம். நத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமாலித்யதோ காந்தி குதோ யமக்னே தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இதான் காந்தி ஸ்வரூபம். இது முன்னால காந்தா காந்தார்த்த விக்கிரஹா இன்னொரு நாமாவில சொல்லியிருக்கேன். அதே போல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல காந்தா ஒரு நாமா இருக்கு. காந்தி சப்தேன இச்சா சக்திர்வா உச்சதே. இந்த காந்திங்கிறது இச்சா சக்தியை சொல்றது. நந்த இதரத்வா இச்சா சக்தி காந்தி கஷேத்திரம். அதே போலயே ஞான சக்தி மனசக்தி மதுரை மீனாட்சி அம்மா. அந்த மீன் இருக்கு, மீன் குழந்தைகளை கண்ணால பார்த்தே வளர்க்குமா. அந்த குழந்தைகளுக்கு பாலெல்லாம் கொடுக்காது, அதுக்கு பால் கொடுக்கறதுதான் கிடையாது. குழந்தை அப்படியே அப்படியே போட்டுரும். அதுக்கு என்ன இங்க இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும் அம்மா. பார்க்கறதுனாலயே குழந்தைகள் வளர்றதாம். அதே மாதிரி அந்த மீன் கண்கள்னால குழந்தைகளை எப்படி வளர்க்கறதோ அதே போல அந்த மீனாட்சி மாதா கண்கள் நம்ம மேல விழுக்குமையானால் நீங்க தானா வளர்ந்துட, ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம். அந்த ஆச்சாரியனுடைய கண்ணுல அம்பாள் இருக்காரு, அந்த ஆச்சாரியனுடைய பார்வை இருக்க அதே போரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஏன்னா இந்த காந்திங்கிற நமக்கு நந்தை. அடுத்தது நந்தினி. காந்தியே அனுப்புறம் நந்தினி. நந்தயித்ரத்வாத் நந்தினி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துற. அதனால நந்தினி. காமதேனு வம்சோத்பவா கோ விசேஷா. காமதேனுடைய பெண்ணு நந்தினி. கங்கா ஸ்வரூபா வா. கங்கைக்கும் நந்தினின்னு பேருண்டு. விசேஷேன கிரந்தி விக்னா விக்ன அந்தராயா
தன்னாசயிதும் சீலம் அஸ்யாஹா. அடுத்தது விக்ரநாசினி. ஒரே இடையூறா இருக்கு சார், எதை எடுத்தாலும் முடியல, என்ன ஜபம் பண்ணினா போகும். ஜபம் பண்றதுக்கே இடையூறு வருதுன்னு கணபதி ஹோமம் கத்துக்கிறேன்னு வந்தார், வரேன்னு சொல்லிட்டு எல்லா புரோகிராமும் கொண்டு அதோட இல்ல 4 ஹோமம் பண்றதுக்காக வேண்டிய பொருள்லாம் கொண்டு வந்து எங்காத்துல வச்சுவிட்டார். வச்சுவிட்டு என்னடா ஆச்சு வரல, ஏன் வரல, இடையூறுங்கிற. கணபதி ஹோமத்துக்கே இடையூறு போறதுக்காக தான் இது வச்சிருக்கேன், இது பண்ணினா என்ன பண்றது, கடைசியில் நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், அவருக்காக இடையூறு போகட்டும். இப்படி லோகத்துல நம்ம எதை நினைச்சாலும் அப்படி நடக்கிறதா இல்லையா லோகத்துல? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அம்பாளை நினைச்சா. விக்னநாசினி, அம்பாளுடைய பேர் என்ன? விக்னநாசி. இது முன்னாலேயே சொன்னேன், கணேசன்னாலும் அம்பாளும் பரமேஸ்வரன் ஒண்ணுதான். ஏன்? பரமேஸ்வருடைய முகத்தை அம்பாள் பார்த்ததுனால ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மகாகணபதி ஸ்வரூபம். காமேஸ்வர முகா லோக கல்பித ஸ்ரீ கடேஸ்வரா அப்படின்னு. அதுக்கப்புறம் 452வது நாம தேஜோவதி திருநயன லோலாட்சை காமரூபிணி. தேஜசாம் ஆதித்யானாம் ஆதாரபூதத்வா தேஜோவதி. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சூரியனோ சந்திரனோ மின்னலோ அது அல்லது வேற எந்தெந்த நெருப்போ எந்தெந்த ஜோதிஷ் இருக்கோ அதுக்கெல்லாம் அடிப்படையாக அவைகளுக்கெல்லாம் தேஜஸ கொடுக்கிற ஸ்வரூபம் அம்பாள். ஆகையால் அத்ரைஷாத்மா ஸ்வயம் பிரகாசோ பவதி அப்படின்னு ஸ்வயம் ஜோதிர் பிராமணத்துல சூரியன் இல்லாத பொழுதும் சந்திரன் இல்லாத பொழுதும் அக்னி இல்லாத பொழுதும் வாக்கு இல்லாத பொழுதும் எந்த ஜோதிஷ் இருக்கோ அந்த ஜோதிஷ் ஸ்வப்பிரகாசம். ஏதஸ்மின் கல்வட்சரே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதௌ திட்டதா. இந்த பிரதாரண்யத்துல நூற்று பண்ணணும், பிரதாரண்யம் ஒரு லைன் படிச்சா போறது, முழுக்க நூற்று பண்ணணும். அப்படி அம்மா கார்கி அம்மா உலகங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? பூலோகம் ஜலத்திலையும், ஜல நெருப்புலையும், நெருப்பானது வாயுலையும், வாயு ஆகாசத்திலையும், ஆகாசம் அவ்யக்தத்திலையும், இப்படிங்கிற இந்த அவ்யக்த பரியந்தமான உலகங்கள்லாம் எங்க கோவப்பட்டிருக்கு? ஏதஸ்மின் கல்வட்சரே கார்கி, அதுக்கு அக்ஷரம்னு பேரா. சூர்யா சந்திரமசோ விதிருதௌ திட்டதா. சூரியனோ சந்திரனோ மின்னலோ அக்னியோ எல்லாம் இதுல கோக்கப்பட்டிருக்கு. இப்படி தேஜோவதி திரிநயனா த்ரீணி சோமசூரிய அக்னி ரூபாணி நயனானி நேத்ராணி. அம்பாளுக்கு 3 கண்கள், ஒரு கண்ணு நெருப்பு, ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இது என்ன பண்றது? நெருப்பு நம்மளுடைய உள்ளிரட்ட போக்கடிக்கிறது, சூரியன் ஒளியை தருது, சந்திரன் வந்து சாந்தியை கொடுக்கறது. வெறும் ஒளியை கொடுத்து பிரயோஜனம் இல்ல. ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப வெளியேறது. சில பேர் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்தாலே பயம், லைட்டு போட்டா பயம், முழுக்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பரமசாந்தமா இருக்கு. எப்படிப்பட்டதான நிலையிலையும் பதறாம சாந்தியா இருக்கிறது பார்த்தல, அது சந்திரன். இந்த 3 கண்களும் அம்பாளுடைய கண்கள். இது நாம திரிநயனான்னு சொல்லியிருக்க. திரிநயனான்னு போட ரஷாத்தியானோனஸ்தமான பதே ராஷா முன்னால் இருக்குமையானால் மேல இருக்கிற நகாரம் நகாரமாகணுமே. திரிநயனான்னு சொல்லணும். திரிநயனான்னு சொல்லிட்டு இருக்கல. சுப்னாதேஹ ஆக்கிருதி கணத்வாத். சுப்னாதி கணத்துல படிச்சிருக்கு, அது ஆக்கிருதி கணம். அதனால சம்ஞா சப்தத்வேவ நத்வா பாவஹா. சம்ஞா சப்தமானதால நத்து இல்ல. நாராயணாங்கிறது நாராயணா தான் வரணும். நாராயணா வரணும். ஏன்னா யா நடுவுல இருக்க, இருந்தாலும் வந்திருக்கேன். இதேதான் சமாதானம் போங்கட்டு. அதுக்கப்புறம் வௌஷடி சப்தஸ்ய திரிநயனா இது சம்ஞா நேத்திரத்ரயாய. அதான் வௌஷட்டுன்னு சொல்ல, திரிநயனான்னு அங்கெங்கே சொல்றேன், வௌஷட்டுன்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஏண்டா அந்த வௌஷட்டுங்கிற மந்திரத்துக்கு பேரு திரிநயனான்னு பேர். ஏன்னா 3 கண்கள். அதனாலதான் இந்த வௌஷட்டுன்னு போடுற 2 கண்ணை தொடுவான் சில பேர், இல்ல 3 கண்ணை தொடரணும். விவகாரம் என்னடா அதுக்கு பேரே திரிநயனான்னு பேரு. இது எங்க உங்களுக்கு தெரியும்? நாமபாராயணே பிரசித்தா. நாமபாராயணம்னு ஒண்ணு. இப்படி இந்த பாராயணங்கள்லாம் ஜபம் பண்ணும் பொழுது எப்படிங்கிறது அந்த நாமபாராயணத்துல சொல்லி இருக்கு. யத்வா 3வது அர்த்தம். நயன சப்தா லட்சணையா பிரமாண பரஹா. நயனம்னா பிரமாணம்னு அர்த்தம். நயதி பிராபயதி பிரமாணமிதி வியுத்பத்தேஷ்டா. நயதி ஒரு மனுஷனை அழைத்து சொல்கிறது. நீ நைட் லீட். அது எங்க இருக்கு? ததாச சாண்டில்ய சூத்ரே பிரயோக. சாண்டில்யர் த்ரீண்யேஷாம் நேத்ராணி சப்தலிங்க
அக்ஷபேதாதுத்ரவாத் இதி அப்படின்னு சாண்டில்ய சூத்திரத்தை பிரயோகம். ததா த்ரீணி பிரத்யட்ச அனுமான சப்த ரூபாடி. 3 பிரமாணங்கள் என்ன? பிரத்யட்சம்னு ஒரு பிரமாணம், அனுமானம்னு ஒரு பிரமாணம், சப்தம்னு ஒரு பிரமாணம். யத்விஷேக பிரமாஜனனே திரிவிதமேவ பிரமாணம். அம்பாளுடைய ஞானம் நமக்கு வரணுமே, ஆனால் அது வரணும் இது வரணும் இல்ல. ஒன்லி 3 மீன்ஸ். என்னது? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். என்ன சார் எங்கேயோ போய் ஏதோ வேதாந்தத்துக்கு போயிட்டே, வேதாந்தம் தான் இது, வேதாந்தம் வெறுமன நோட்டு பண்றா, இது பிராக்டிஸ் பண்றோம். இந்த ஜென்மாவில அந்த அம்பாளுடைய சாட்சா்காரத்தை பெற்று பிரம்ம சாட்சா்காரம் அபரோட்சம் வரணுமேயானால் அது அம்பாளுடைய பாதங்களை பிடிக்கணும். அதுக்கு 3 அம்பாளை அடையணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? 3 பிரமாணம். சிரவணம், வேதாந்தத்தை காதால கேட்கணும். மனனம், கேட்டு அப்படியே குருவிட்டே புத்தகத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. சில பேர் புத்தகத்தையும் அங்கேயே வச்சு விட்டு போயிடுவா. ஏன்னா மறுபடியும் கிளாஸ் நீங்க சொல்றப்ப தானே நான் படிக்க போறேன், ஆனா சும்மா கொண்டு போய் வருதுன்னா இங்கே வச்சுக்கோ அப்படி. அது போய் மனனம், மறுபடியும் 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 அதை நினைச்சுட்டே இருக்கணும். ரிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் 3வது என்ன? நிதித்தியாசனம். அதையே ஏகாந்தமா உட்கார்ந்து என்ன சொன்னார் குரு, என்ன சொன்னார், அது எப்படி பொருந்தும் அப்படின்னு மனசுல தியானம் பண்ணணும். இத 3 பிரமாணம் தான். அதான் சிரவணம், ரூபம், சப்த ஞானம், மனனம் யௌக்திகத்வாத் ஆனுமானிகம், நிதித்தியாசனம் ஸ்வானுபவ சித்தம் பிரத்யட்சமேவா. பரந்து ஆனா எப்படி இருக்கணும்? விஜாதீய பிரத்யயி கதாச்சன் மத்திய மத்திய அந்தரிதம். இந்த எண்ணங்கள் தவிர வேற எண்ணம் நடுவுல வராம அதையே தியானம் பண்ணணும். ஏதபிப்பிராயண இவ சாண்டில்ய முனினா. இதை வச்சுட்டுதான் சாண்டில்யர் பக்தி சூத்திரங்கள், நாரதருத்தர் எழுதினர், சாண்டில்யருத்தர் எழுதினர். 2ம் பக்தி சூத்திரங்கள். அந்த மகாவிஷ்ணுவுக்கு பக்தியை என்னமா எழுதியிருக்க, அந்த பக்தி சூத்திரங்களை வாஸ்தவமையானால் எல்லா சாஸ்திரமும் அதுக்குள்ள இருக்கும். அப்படி இது சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள். சப்தமாரப்யைவ பிரமாணானி கடிதானே. உபமானத்தை எடுத்துக்கலையே சார். சக்தி கிரக மாத்திர விஷயகத்வேன. உபமானம் எந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு மட்டும்தான் சொல்லுது. ஓ சதுருஷோ கவயா அவ்வளவுதான் சொல்லும். அதனால பிரகிருத அனுபயோகா அதையே உக்தம் மனுஸ்மிருதோ. இது மட்டும் இல்ல, இதே விஷயம் தான் மனுஸ்மிருதி சொல்றார். பிரத்யக்ஷஞ்ச அனுமானஞ்ச சாஸ்திரஞ்ச விவிதாகமம். பிரத்யக்ஷமோ அனுமானமோ விவிதாகமங்களோ திரயம் சுவிதிதம் காரியம் தர்ம சுத்திமதிப்சதா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கார். இது அதுக்கப்புறம் சாங்கியானாம் சமாச சூத்திரமபி திரிவிதம் பிரமாணம். சாங்கியானம் இதை ஒத்துருக்கா. யோக சூத்திரமபி பிரத்யக்ஷானுமான ஆகம பிரமாணானி. இதாச்சா திரிநயனா 3 மார்க்கங்கள். 3 மார்க்கான் பிரதி அதிகாரினா நயதீதிவா. யாராருக்கு எந்தெந்த அதிகாரம் உண்டோ அவாளுக்கு அந்த மார்க்கத்துல அழைத்து சொல்றா. தட்சிணோத்தர மார்க்கம் பிரம்ம மார்க்கத்தா இது திரையோ மார்க்கா. தட்சிண மார்க்கம் ஒண்ணு, உத்தர மார்க்கம் ஒண்ணு, பிரம்ம மார்க்கம். நாமெல்லாம் பிரம்ம மார்க்கம். ஏன்னா வேதாந்தத்துல சொல்லிருக்க கூடியதான பிரம்மம் வழி, அம்பாள் வழியா பிரம்மத்தை அடைகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் கௌள மார்க்க தத்பர சேவிதா 441வது நாம. இப்பதான் பார்த்தோம், அதுக்காக சொன்னேன். முதல்ல கிளாஸ் ஆரம்பத்துல சொன்னேனே கௌள மார்க்க தத்பர சேவிதா. அதே மாதிரி 203வது நாம தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேரம கம்புஜா. 912வது நாம சவ்யாபசவ்ய மார்க்கஸ்த அசர்வாபத்தி நிவாரணி. இந்த மார்க்கம்னு வந்ததுன்னா எத்தனை நாமாக்கள் இருக்கோ வரணும். அப்படித்தான் அதுதான் விசேஷமா சொல்ற. தட்சிணோத்தர மார்க்கம் பிரம்ம மார்க்கஸ்த இது திரையோ மார்க்கா. உத்தரத்துல விவேக இஷ்யந்தே எல்லாம் சொல்ல வேண்டியதுதானே சார். இப்ப என்ன அந்த நாம வரப்ப சொல்லுவோம். இப்ப என்ன அவசரம்? எது எங்க சொல்லணுமோ அங்கே சொன்னா விசேஷம் உண்டாது. ததாஜ உக்தம் தேவி புராணே. எப்படி தட்சிணந்தோத்தரம் லோகம் ததா பிரம்மாயனம் பரம் நாயம் சன்மார்க்க வர்க்கம் ச நேத்ரி திரளய நாமதா. அதனால அம்பாளுக்கு திரேயனான்னு பேரு. அதுக்கப்புறம் லோலாட்சி காம ரூபிணி. லோலாட்சி காம ரூபிணி 3 பேருக்கே இருக்கிறோம். லோலாட்சி காம ரூபிணி 1. லோலாட்சீணாம் ஸ்திரீணாம் யஹ காமஹா மன்மதஹா தத்ரூபிணி. லோலாட்சிகள் ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகளுடைய என்ன ஆசைகள் உண்டோ அவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான உருவம் உண்டும். இப்ப புருஷாளுடைய காமங்களை நிறைவேற்ற மாட்டாளோ? புருஷாலும் ஸ்திரீகள் தான்.
இவ வெள்ளை வேஷ்டி கட்டிருக்கா, அவ கலர் புடவை கட்டிட்டு இருக்கா. அவ்வளவு அது கலர் கலரா இருக்குமா, நிறைய கலர் இருக்கும்னு அவ அதை சூஸ் பண்ணினா நீங்க வைட். அவ்வளவுதான். எல்லாரும் ஸ்திரீகள் தான். ஏன்னா புருஷஸ்து பகவான் ஸ்வயம். புருஷன்னு சொன்னா பகவான் ஒருத்தர் தான், மீதி பேரெல்லாம் வெறும் ஸ்திரீகள் தான். ஸ்ரீபிராய மிதரத் சர்வம் புருஷஸ்து பகவான் ஸ்வயம். அதனால்தான் அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சாந்தரே நங்கனா இத்தமா கல்பித்தோ சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா. அந்த ராச லீலைகளை சுகசுவாமி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான் அந்த ராசையில. தபகதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிதிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் அப்படின்னு விசேஷமாக அந்த ராசலீலைகள் எல்லாமே பகவான் ஒருத்தர் தவிர மீதி பேர் எல்லாமும் ஸ்திரீகள் தான். அப்படி அவளுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றினாரா. என்ன ஆசை? இனிமேல ஆசை வராம பண்ணிவிட்டார். அதான் கடைசி அவர் பண்ணின காரியம் என்னடா, இனிமேல ஆசை இல்லை, அப்படியே சமாதியிலே நின்று போயிட்டார். அத்தனை ஸ்திரீகளும் அக்ரூரம்னு ஒருத்தர், அவரை வெஷா எல்லாரும். யாரையா உமக்கு அக்ரூரம்னு பேர் வச்சார்? குரூரம்னு பேர் வச்சிருக்கணும். தப்பா அக்ரூரம்னு பேர் வச்சு விட்டார். ஏண்டா எங்களிடத்துல இருந்து பிரிச்சு அழிச்சுட்டு போறேடா எங்க நாதனை, அந்த கோலோக நாதனை எங்களுக்கு அழிச்சுட்டு போறேடா. மதுரைக்கு ஏன் போகணும்? எங்க இடத்துல இருந்த இந்த ஆயர்பாடியில இருந்தா போறாதா? இவருக்கு என்ன வேண்டி இருக்கு? அவர் கேட்கல, பிரிச்சு வாங்கிட்டு போயிடல. கம்சன் கூப்பிடுறான், அவன் வேணும்னு அவன் இங்க வரட்டும். இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அந்த சுவாதந்திரமா பேசின பகவான் இல்ல, இப்ப வந்துடுறேன்னு போனவர் பகவான் உண்மைத்தான் பேசுவார். வந்து விட்டார். ஒரு வருஷம் ஆனவரும் உத்தவர் அனுப்புற சீக்கிரமா வரேன்ட்டு, இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனவர். அன்னைக்கு அந்த கோபிகாஸ்திரிகள்லாம் அப்படி நிக்கிறார். அது தேர பார்த்து நம்ம கூட பந்துக்கள்லாம் போறப்ப கையாட்டின்டே நிக்கிறான் பார்த்தல ரயில்வே ஸ்டேஷன்ல. எது வரைக்கும் ஆட்டுறான்? பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் ட்ரெயின் வரைக்கும் இங்க ஆட்டின்டே இருக்கான். கை வலிக்கு அவன் போயாச்சு விவகாரம். ஆனா காட்டின்டே இருக்கானோ இல்லையோ, அதே மாதிரி பார்த்துட்டே இருந்தான். இவரும் வந்து விட்டார். ஒரு வருஷம் அனுப்புறோம், உத்தவர் அனுப்புற, நான் சீக்கிரமா வரேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க. உத்தவருக்கு மனசுல கவலை வந்துருச்சு. இல்ல இவர் எவ்வளவு பெரிய மகாத்மான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ப்ரஹஸ்பதி எனக்கு பாடம் சொன்னார், நிக்கிற தெய்வம்னு சொன்னாரே, சாட்சாத்துன்னு சொன்னாரே, அந்த ஸ்திரீகள் இடத்துல இவர் இவ்வளவு முகம் வச்சுட்டு இருக்காரே அப்படின்னு மனசுல ஒரு குறையோட போனா ஸ்திரீகள் அப்படியே நிக்கிறாள். அங்க இருக்கிற கோபால கேட்கிறா, ஏன் இவ ரோட்ல நிக்கிறாரு? என்னைக்கு கிருஷ்ணன் போனாரோ அன்னைக்கு நின்னா சமாதியிலே இருக்காட்டான். சில பேர் கீழே விழுந்துட்டாலாம், பிராணம் போற பரியந்த சமாதியில இருந்தாலும். நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த பக்தினா அது பக்தி. நாமல்ல ஏதோ 2 நிமிஷம் காலமுறை அப்படியே கன்னத்துல போட்டு வந்துட்டே இருக்கோம். பகவானுக்கு டாட்டா தான் சொல்றேன், பகவானுக்கு ஹலோ தான் சொல்றேன் தவிர என்ன பக்தி? பக்திங்கிறது பார்க்கணுமே. இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த பக்தி இங்க சொல்ற. காமக்ரோதஸ்ததா லோபா காமினிமான யோகேஸ்வரி ரூபாவா. இந்த ஸ்வரூபம் லோலாட்சி காமரூபடிங்கிற ஸ்வரூபம். இது விசேஷமாக யோகேஸ்வரி ஸ்வரூபம். இத ஸ்வயம்பரா பார்வதினு சொல்லக்கூடியது. விவாகமாகாத போனால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு மந்திரம். இத சொன்னோமையானால் அவளுக்கு சீக்கிரமா விவாகம், அனுரூபமான ஆத்துக்காரருக்கு அடுத்து விவாகம் ஆகக்கூடியதான மந்திரம். அந்த நாம லோலாட்சி காமரூபிணி ததுக்தம் வராக புராணே காமக்ரோதா ததா லோபா. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். மதோமோஹஸ்ய பஞ்சமஹ மாத்தர்யம் ஷஷ்டமித்யாஹு பைஷுன்யம் சப்தமம் ததா அசூயாது அஷ்டமி ஜ்ஞேயா. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். இத்யேதா அஷ்டமாதரா, இவெல்லாம் அஷ்டமாதாக்கள். காமம் யோகேஸ்வரியும் வித்தி, விவாகத்துக்காக வெள்ளக்கூடியது யோகேஸ்வரியும் வித்தி. அதான் யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக அபயங்கரி அந்த நாம அப்படி வரும் அந்த மந்திரத்துல. குரோதம் மாஹேஸ்வரியும் ததா லோபஸ்து வைஷ்ணவி புரோக்தா. இந்த பிராமி மாஹேஸ்வரி வைஷ்ணவிய கௌமாரி சொல்றல அதெல்லாம் இந்த துன்பம் போறது. மாஹேஸ்வர் பிராமணி மத ஏவதா மோகஸ்வயம் பூ கல்யாணி மாஸ்தரியம் இந்திரஜாம் விது. இந்திரனால இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணினா மாஸ்தரியம் போகும். யமதண்டதரா தேவி பைஷுன்யம் ஸ்வயமேவா அசூயா ஜவாராக்கியா. இந்த இன்னொருத்தர் முன்னுக்கு வந்தா வைரவி என்று பார்த்தீங்களா? சில பேருக்கு நிறையவே இருக்கு. அது எப்படி போகும்? வாராக்கி தேவினால இச்சேதா பரிகீர்த்திதா. எப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தனித்தனியாக உபனிஷத்துகள்லாம் இதே ஸ்வரூபத்தை தான் சொல்றது. எப்படி? ஸ்வப்ன திருஷ்டாந்தம் சொல்றது,
யதா சோமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் வாக்ஞாதம் சியாத் வாகாரம் பணம் விகாரோ நாமதேயம் மண்ணு திருஷ்டாந்தம். யதா சோமிய ஏகேன சுவர்ண சகலேன சர்வம் விஜாதம் சியாத் வாகாரம் பணம் விகாரோ நாமதேயம் சுவர்ண வித்யேவ சத்தியம். இப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா, பொண்ணு திருஷ்டாந்தம் சொல்றது, மாயாவி திருஷ்டாந்தத்தை சொல்றது, இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள் நான் சொல்லி கடைசியில அம்பாள்கிட்ட கொண்டு விடுறது. இதே ஸ்வரூபத்தை தான் பட்டினத்தார் சொல்றோம். மண் காட்டி பொன் காட்டி, இங்க பாருங்க, மண்ணை காட்டித்தான் எது மிருத்பிண்டம், பொன் காட்டி சுவர்ண திருஷ்டாந்தம் சொல்றதா. அதே போல மாய விருள் காட்டி மாயைய காட்டி தென்காட்டி தென்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல், இத்தனையும் சொல்லுகின்ற எந்த தேசிகன் சொன்னாரோ குருவ அவரை போற்றாமல், கண் காட்டும் வேசியர் தன் கண்மனையில் சிக்கி மிக அங்காடினாய் போல் அலைந்தேனே நெஞ்சமே அப்படின்னு உபனிஷத் சொல்ற தத்துவங்களை விட்டு இது எந்த குருமுகமா வருதோ அவரை சேவிக்கிறது விட்டு அந்த குரு ரூபேத்வாம் கண்ணமாமி காமாட்சி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை மறந்து இருக்கோம். அது இல்லாம இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்காகத்தான் அத்தனை தோஷங்களும் போகக்கூடியதான் நாமாக்கள். துஷ்டர் பொட்டு மதர் சாந்தி ஸ்வத்திரதி காந்தர் நந்தனே விக்னாசினி தேஜோ தீஸ்திரைனா லோலாட்சை காமரூபணி அது வரைக்கும் ஆச்சு. மாலினி ஹம்சினி மாதா இது வரைக்கும் நம்ம தோஷங்கள் போச்சு. தோஷங்களான பிறகு நீங்க எப்படி சுத்தமா இருக்குங்கிறத மாலினி ஹம்சினி மாதா மலையாச்சலவாசினி மாலினி அழகான நாம. இந்த நாமாவை அனுசந்தானம் பண்ணினா நிறைய ஆபரணங்கள் உங்களுக்கு வரும். அதை விடாம அடுத்த புதன்கிழமைக்கு கிளாஸ்க்கு வந்துருவோம். அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு கிளாஸ்.